கரூரில் விஜயின் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கிய சகோதரிகள் இருவர் உயிரிழந்துள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் மாணிக்கம். விவரங்கள். கரூரில் தாவேக தலைவர் விஜயின் பிரச்சாரத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 40 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய சூழல்ல கரூருடைய பிரச்சாரத்தில் ஒரு இரட்டை சகோதரிகள் உயிரிழந்திருக்கிறார்கள். 2 சகோதரிகள் உயிரிழந்தக்கூடிய அந்த சம்பவம் என்பது வேலுச்சாமிபுரத்தில் பெரிய ஒரு சோகனைகளாக மாறியிருக்கிறது. கரூர் வேலுச்சாமிபுரத்தைச் சேர்ந்த சிறுமி பழனியம்மாள் 12 வயது சிறுமி, அவரும் அவருடைய சகோதரி 8 வயது சிறுமியான கோகிலாவும் இந்த நிகழ்வில் உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் என்பது அவருடைய பெற்றோர், குடும்பத்தார் மற்றும் ஊர் கிராம மக்கள் மட்டுமின்றி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே ஒரு சோக நிகழ்வாக மாற்றிருக்கிறது. குறிப்பாக இந்த 2 சிறுமிகளும் விஜயை பார்க்க வேண்டும் என்ற ஆவலில் அவர்கள் துள்ளி குதித்து காலை நேரத்தில் பார்க்க வேண்டும் என்று கூறியதாக சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் அவர்கள் கூட்டத்திற்கு சென்றக்கூடிய நிலையில் அவர்கள் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்திருக்கார் என்ற தகவல் தற்போது சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் அவருடைய உடலை பார்த்த அவருடைய பெற்றோர்களும் அவருடைய குடும்பத்தினரும் அழக்கூடிய அந்த காட்சிகள் மேலும் ஒரு பெரிய துயர சம்பவமாகும். அந்த வேலுச்சாமிபுரத்தினுடைய கிராமம் முழுவதுமே அந்த மரண ஓலம் தொடர்ந்து கேட்கக்கூடிய அந்த சோக நிகழ்வானது தொடர்ந்து அந்த பகுதி நிலவி வருகிறது. இணைப்பில் நீங்கள் தொடர்ந்து காத்திருக்கலாம் மாணிக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.